நாங்க பாடி சரவணா ஸ்டோர் போயிருந்தோம்னு சொன்னேன். அந்த வீடியோட கன்டினியூஸ் தான் அது. காலையில வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு போனனால சரியான பசி. பாடி சரவணா ஸ்டோர்ல சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தா தங்கச்சி. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சரி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு அதே ஃப்ளோர்ல இங்கே டின்னர் சாப்பிட்டோமோ அதே ஃப்ளோர்ல இந்த திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது க்யூட்டா இருக்குல்ல. நாங்க போனது 8 மணிக்கு. ஆனா வந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா? 2 மணி ஆயிருச்சு. இன்னமுமே எங்களுக்கு பர்ச்சேஸ் முடியல. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. சரி இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண வேணாம். நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டும் போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாதி சாமான் வாங்கியும் வாங்காமையும். நாங்க ஒண்ணு தப்பு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு காலையில கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிருக்கணும். அந்த தான் நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீங்க போனீங்கன்னா காய்கறி வாங்குறவரா இருந்தா காலையில வெள்ளனமா கோயம்பேடு மார்க்கெட் போயிருங்க. மத்த திங்ஸ்லாம் கூட பொறுமையா நம்ம வாங்கிக்கிறலாம். மாங்காய்லாம் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கூறு வந்து ரூ. 100. விடுவோமா? வாங்கியாச்சு அதையும். எல்லாமே வாங்கிட்டு வந்து ரூமை பார்த்தா ரூம் இப்படி தாங்க இருந்துச்சு. எல்லாமே பரப்பி எல்லாமே சிதறி கிடந்துச்சு. எப்படா இதை எடுத்து வைப்போம்? காலையில் ஃப்ளைட் வேறு. எடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வெயிட் கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தோம். சரி இந்த சாமான்லாம் அப்படியே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். ஏன்னா நாங்கள் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் 2 ஹோட்டல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சரி இந்த சாப்பாடு மறுபடியும் நம்ம எப்போ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு டின்னரு. டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. இவங்க தான் பேக் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து 10:45க்கு ஃப்ளைட்டு. முகப்பேர்லேருந்து ஏர்போர்ட் வர்றதுக்கு எப்படி 1 ஹவர் ஆயிரும். ஆனாலும் நாங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போர்டிங் பண்ணிட்டு போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 10:45 ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் லேட் எங்கள் ஃப்ளைட்டு. 11:30 ஆயிடுச்சு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு. யாருக்கெல்லாம் ஃப்ளைட்டில் விண்டோ சைடு உட்கார்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பயம், நான் உட்கார மாட்டேன். இந்த வீடியோலாம் ஜிஷானை விட்டு தான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அவன் பயம் இல்லாமல் விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தான். எனக்கு ரொம்ப பயம் விண்டோ சைடு உட்கார்றதுக்கு. அதனால நான் எப்போவுமே விண்டோ சைடு உட்கார மாட்டேன். ஃபைனலி போர்ட் பிளேர் வந்தாச்சு. சென்னை டு போர்ட் பிளேர். போயிட்டு கரெக்டாக 1 வாரத்தில் ரிட்டர்ன் வந்துட்டோம். 1 வாரம் தாங்க ஆச்சு. ஆனாலும் ரொம்ப 1 மாதம் 2 மாதம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் தான். அங்கேருந்து கார் புக் பண்ணியாச்சு. கார் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும் இங்கே வீடெல்லாம். ஏர்போர்ட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்காரர் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்த ஃப்ளைட்டு 1/2 மணி நேரம் லேட் இல்லையா, அதனால் ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.